அந்த ஜனநாயகம் நம்ம நாட்டில் இல்லை. ஜனநாயகன் என்ன பாடுபடுதுன்னு நீங்க பாக்குறீங்க. அதுல அவரவர் மொழி அவரவருக்கு முக்கியம். அதுல ஒரே ஒரு மொழியை கற்றாகணுங்கிற கட்டாயம்ங்கிறது அது யாராலும் ஏற்க முடியாதுங்கிறத அந்த உணர்வுல தான் நம்ம இந்த மண்ணில் நம்முடைய மொழி போராட்டம் வெடிச்சது. அதுதான் இந்த படம் பிரதிபலிக்குது. அதான் அது ஒட்டுமொத்த உணர்வு அதுதான். எனக்கு நிறைவு என்னன்னா, தமிழ் திரைப்படத்துல தமிழ் வாழ்கன்னு ஒரு சத்தம் கேக்குது. அது அது வியக்கத்தக்கதா இருக்குது. அது தம்பி சிவா வந்து கடைசியா தமிழ் வாழ்கன்னு கையை உயர்த்தி இருக்கும்போது நானே கத்துற மாதிரி தான் இருந்தது. அது அப்புறம் எங்களுடைய மொழி பொறியியலுடைய படத்தை இறுதியா போட்டது பார்க்கும்போது சரி அதெல்லாம் காட்டுறதுக்கு இன்னைக்கு ஒரு படம் திரையில வருது அப்படின்னு. மொத்தமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனங்களுக்கும் அவரவர் மொழி முக்கியம். விரும்பினால் எம்மொழியும் கற்போம். அதுதான் அது சொல்லுது. தேவைப்பட்டால் இப்ப நானே பல தடவை எடுத்து சொல்லியிருக்கேன். ஈழத்துல நாங்கள் எங்கள் தாய் நிலத்தை இழந்துட்டு பல்வேறு நாடுகளுக்கு ஏதிலிகளா போனோம். பிரான்ஸுக்கு போனோம். ஆனால் பிரெஞ்சு கத்துக்கிட்டு நாங்க அகதியா போகல. அங்க போய் கத்துக்கிட்டோம். தமிழ்நாட்டுல, கேரளாவுல, ஆந்திரால எல்லா மாநிலங்களிலிருந்தும் நம்ம இராணுவத்துல இருக்கோம். அங்க ஹிந்தி போய் கத்துக்கிற வேண்டியது இருக்கு. இப்ப குறிப்பா எங்க ஊர்ல, எங்க சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல இருந்து நாங்க இராணுவத்துக்கு போறோம்னா அங்க போய் கத்துக்கிறோம். அப்ப மொழி தேவைப்படுது, கத்துக்கிறோம். ஒரு மொழியை அதிகபட்சமா 6 மாசம் 7 மாசம் செலவழிச்சா கத்துக்கலாம். இங்கேயே தெருக்கள்ல 6 மாசத்துல அழகாக ஆங்கிலம் பேச கற்றுக் கொடுக்கப்படும் பொழுது பலகை இருக்கு, விளம்பர பலகையில் இருக்கு, நம்ம பார்க்கிறோம். அப்ப எம்மொழியும் நம்ம கற்றுக்கொள்ளலாம், தேவைப்படும் போது கற்றுக்கிறோம். உணவு, உடை, மொழி, வழிபாடு, சமயங்களை ஏற்பதெல்லாம் அவரவர் உரிமை. அதை விட்டுட்டு நீ கட்டாயம் இதை படிச்சுதான் தீரணுங்கிறத ஏற்க முடியாது. அது சரியா இருக்காது. அதனாலதான் அதை தான் இந்த படம் வலியுறுத்துது. அதுல என்ன, எல்லா மொழி வழி தேசிய இனங்களினுடைய மொழியும் மதிக்கணும், அவங்க உணர்வையும் மதிக்கணும். வலுக்கட்டாயமா ஒரு இந்தி திணிப்பை செய்யக்கூடாதுங்கிறது தான். கேரளாவில இருந்து எதிர்ப்பு இருந்துச்சு, ஆந்திராவில இருந்து இருந்துச்சு, வங்காளில இருந்து எதிர்ப்பு இருந்துச்சுங்கிறத இந்த படம் சொல்லுது. அத மேலோங்கி இருக்கிறது அவரவருக்கு அவரவர் மொழி முதன்மையானது, அது உயிர் போல போற்றப்பட வேண்டியது, அதை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்றோம். அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனா தமிழ் இளம் தலைமுறையினர் இதுதான் நம்ம மொழி போராட்ட வரலாறுன்னு நினைக்கிறாங்க. மொழி போராட்ட வரலாறு தனியா இருக்கு. நானே நிறைய புத்தகங்கள் அதுக்காக வெளியிட்டிருக்கேன். உயிர் எழுத்துன ஐயா நடராஜன் அவர்கள் எழுதின புத்தகத்தை நான் தான் வெளியிட்டேன், உயிர் எழுத்துன. அதுலேயே கூட எங்க மாமா, நான் காமராசர், எங்க மாமா காளிமுத்து அவர்களுடைய பேரெல்லாம் விடுபட்டு போச்சு. அப்படி உண்மையான போராட்ட வரலாறு நமக்கு வரலாற்றில் பதிவுகள் இருக்கு. அதை தான் நம்ம பிள்ளைய படிச்சுக்கிறணும், தெரிஞ்சுக்கணும். இது ஒரு அந்த பின்புலத்தை, அந்த உணர்வை எடுத்துக்கொண்டு சுவைக்காக ஒரு திரைக்கதையை எடுத்துட்டாங்க. அதுல எடுத்த விதம், அந்த சொல்லி போன இது, நடித்த என்னோட தம்பி சிவகார்த்திகனுடைய பங்களிப்பு, தம்பி ஜெயம் ரவி எதிர்நாயகனா நடித்த அவருடைய பங்களிப்பு, தம்பி அதர்வா, குறிப்பா ஒளிப்பதிவு, அதில் மேலாக என்னுடைய அன்பு தம்பி ஜி பிரகாஷின் 100வது படம். பின்னணி இசை பாடல்லாம் ரொம்ப நேர்த்தியா இருந்தது. பின்னணி இசை வந்து ரொம்ப சிறப்பா பண்ணி ஒத்துழைச்சு அந்த படத்தை தூக்கி நிறுத்தியிருக்காங்க. அது வேகமாக நகர்த்தி போன படத்தொகுப்பு, அதுக்கு ஒத்துழைச்சல், ஒளிப்பதிவு எல்லாமே சிறப்பா இருந்தது. இயக்குனர் இந்த 3 நடிகர்களை வச்சு இப்படி ஒரு பின்புலத்துல ஒரு படத்தை எடுத்துடணும்னு ஒரு பெண் இயக்குனர் நினைக்கிறதே பெருசு. அதுக்கு அவங்களுடைய இறுதி சுற்று பார்த்தேன். அது ரொம்ப முழுமையான படைப்பா இருந்தது. அதுக்கப்புறம் சூரரை போற்று, அப்புறம் இந்த படம். இது ஒரு பெரிய முயற்சி. எளிதா யாரும் இந்த இந்த இதை தொற்ற முடியாது. இது பிரச்சனைக்கு வரும். ஏன்னா உண்மையான மொழி போராட்டத்தை எடுத்தா திரைக்கு வராது. அதனால அதுல சில இதுகளை அவங்க கடந்து அது சொல்லியிருக்காங்க. ஒரு படமா எடுத்திருக்காங்க. ஒரு படமா பார்த்தா நல்ல படம். அதுல எல்லா பங்களிப்பும் இருக்கு. சிறந்த ஒளிப்பதிவு இருக்கு, இசை இருக்கு, நடிப்பு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அது சிறந்த படம். ஆனா இதுதான் நம்ம மொழி போராட்ட வரலாறு என்று நினைச்சுக்கிட்டு அதை போட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. அதுதான் என்னுடைய கருத்து. அதுல மிகச்சிறப்பா நடிச்சிருக்க என்னுடைய தம்பி சிவகார்த்திகேயன், தம்பி ரவி,
அது அதர்வா எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இது ஒரு பிரச்சனையான களம். இதை போய் தொடுவோம்னு ஒரு பெண் இயக்குனர் தொட்டு அதை செஞ்சிருக்கிறது பாராட்டுக்குரியது தான். இதை போய் நம்ம இந்த படத்தை படமா பார்த்துட்டு வந்துருங்க, இதுதான் நம்ம மொழி போராட்ட வரலாறுன்னு நினைச்சிட்டு அதை ஒப்பிட்டுக்கிட்டு இருக்காது. அவ்வளவுதான் என்னுடைய வேண்டுகோள். அதை இதை தயாரிச்ச தம்பி ஆகாஷ் பாஸ்கருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கணும். ஏன்னா எடுக்கணும்னு நினைக்கணும். யார் எடுத்தாலும் பிரச்சனை வரும். ஒருவேளை அரசே துணிஞ்சு அரசே தயாரிச்சு இந்த மொழி போராட்டத்தை ஆவணப்படுத்தணும்னு உள்ளபடி எடுத்தால் அதை பதிவு செய்யலாம். அந்த ஜனநாயகம் நம்ம நாட்டில் இல்லை. ஜனநாயகன் என்ன பாடுபடுதுன்னு நீங்க பாக்குறீங்க. அதனால அது இல்லை. அது அவ்வளவு கருத்து சுதந்திரம் இல்லை. மற்றவர்களோட கூடுதலா உங்களுக்கு சினிமா பத்தி அதிகமா தெரியும். இந்த கதையை உங்களை செலக்ட் பண்றதுக்கு இதுலயே பல்வேறு விமர்சனங்கள் இதை பல கட்டு வந்து இல்ல எங்க ஐயா கி வெங்கட்ராமன்லாம் ஒரு பெரிய அறிஞர். என் தம்பியே துறை இது நல்லா இருக்குமா, இன்னொரு தம்பி தமிழ் மிச்சி பாசறையில் இருக்க கார்த்தி செல்வன் அது இல்லைம்மா. இதை நான் சொல்லல. மொழி போராட்ட வரலாற்றை முழுமையா படிச்சவன் அப்படிங்கிறதுல சொல்றேன். அது வேற, இது வேற. இது ஒரு திரைப்படம். அந்த உணர்வை எடுத்துக்கிட்டு இவங்க ஒரு திரைக்கதையை அமைச்சுக்கிட்டாங்க. இப்ப சல்லியர்கள்னு ஒரு படம் வந்ததுல அது எங்க போராட்ட களத்துல இருக்கிற ஒரு சின்ன துளி, அவ்வளவுதான். அதை படம் எடுத்தா நீங்க சான்றிதழ் தருவீங்களா? திரையரங்கு இதுக்கே கொடுக்கல. அது கஷ்டம். மொழி போராட்டத்தை எடுத்தால் அதிகாரத்துல இந்த மொழியை திணிச்சது யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இங்க என்ன நடந்தது அது தெரியும். இப்ப அதெல்லாம் உண்மையா எடுத்தா இப்ப அந்த அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அரசியல் நெருக்கடி வரும்னு தெரியும். அதனால இது படமா பார்த்தா நல்ல படம். அதுதான் அப்படி அதை பார்த்துட்டு போயிடணும். இன்றுமே மொழிக்கான போராட்டம் ஒவ்வொரு மாநிலத்திலும் அவங்க மொழியை காக்கிறதுக்கான சூழல் இருக்கு. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னை பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் மொழியை அழிய விட்டுட்டோங்கிறதுல வெளிப்படையான ஒத்துக்கணும். எங்களுக்கு நாடு தமிழ்நாடுன்னு பேர் இருக்கே ஒழிய இங்க தமிழ் இல்லை, தமிழர்களாகவும் நாங்க இல்லை. எங்களுக்கு தாய்மொழி பேச வரல. 3 தலைமுறை தாய்மொழியை எழுத படிக்க தெரியாத ஒரு தலைமுறையை நாங்க உருவாக்கிட்டோம். தமிழ் படிக்காமலே உயர்ந்த பட்டம் பெற்று பணிக்கு சென்று விடலாம் ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கிட்டோம். அது போயிடுச்சு. எங்கள் வழிபாட்டுல, எங்கள் வழக்காடு மன்றங்கள்ல, எங்களுடைய பண்பாட்டுல, எங்களுடைய பேச்சுல, எழுத்துல, எங்களுடைய ஆட்சி மொழி, அதிகார மொழி, பயன்பாட்டு மொழி, ஏன் ஒரு திருமண அழைப்புதல்ல கூட தமிழ்ல நம்ம அச்சிடுவதில்லை. எல்லாம் போயிருச்சு. தமிழ் பேச தெரியல, நமக்கு பேச தெரியல. வம்படியா வலுக்கட்டாயமா ஆங்கில சொற்களை போட்டு போட்டு பேசுறது ஒரு தங்கிலீஷ் அதை உருவாக்கிட்டோம். இப்போ தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்னு பேசணும். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு இறங்கி நீங்க போகும்போது கடை வீதியில நான் சொன்னதுக்காக திரும்பி 2 பக்கம் பாருங்க. எங்கேயாவது தமிழ்ல இருந்தா பாருங்க. எழுத்து தமிழ்ல இருக்கும், சொன்னீங்கன்னா உச்சரிப்பு ஆங்கிலத்தில் இருக்கும். எழுத்து ஆங்கிலத்தில் இருக்கும், உச்சரிச்சிங்கன்னா தமிழ்ல வரும். அதுதான் தங்கிலீஷ், அது தமிங்கிலம். அப்ப அதை மீட்கணும்னு நினைப்போம். ஏன்னா தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. மொழி அழிந்தால் ஒரு இனம் அழியுது. மொழி அழிய விட்ட இனங்கள் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிறுத்து வீழும். மொழியை பாதுகாத்த இனம் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும். இதுதான் வரலாறு. அப்படி இருக்கும்போது என் மொழி அழிஞ்சிருச்சு. இப்போ முழுமையா எல்லா சொற்களுக்கும் கலை சொற்கள் வேர் சொற்கள் கொண்டது என்னுடைய இது. இப்ப நீங்க ஆங்கிலத்துல ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நெல்லும் ரைஸ் தான், அரிசி ரைஸ் தான், சோறு ரைஸ் தான். எனக்கு நெல், அரிசி, சோறு 3. அவனுக்கு சித்தப்பா பெரியப்பா எல்லாமே அங்கிள் தான். எனக்கு சித்தப்பா பெரியப்பா மாமா 3 இருக்கு. அவனுக்கு சின்னம்மா பெரியம்மா அத்தை எல்லாமே ஆன்டி தான். எனக்கு சின்னம்மா பெரியம்மா அத்தை இவ்வளவு இருக்கு. அப்போ அந்த மாதிரி சொற்கள் இருந்தும் என் மொழி அழியுது. இப்ப மற்ற மொழிகளுக்கு மலையாளத்திலேயோ அல்லது தெலுங்குலேயோ அல்லது கன்னடத்திலேயோ அவர்கள் மொழி பற்று வைத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் மொழியில முழுமையான சொற்கள் இல்லை. 40-60 விழுக்காடு தான் தாய்மொழியில் சொற்களுக்கு, மீதி எல்லாம் ஆங்கிலம். அந்த பிக்சர்ல தான், சினிமால தான். நான் கேரளாவில் படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த காவல் நிலையத்துல காவல் நிலையம்னு நமக்கு இருக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்க அந்த காவல் நிலையத்துக்கு மலையாளத்தில் எழுதி வைக்கணும்னு ஒரு தம்பியை கேட்டேன். அங்க எனக்கு நிர்வாக தயாரிப்புல இருந்தது. அதுதான் போலீஸ் ஸ்டேஷன் தம்பி, அது ஆங்கிலம்டா, அதுதான் போலீஸ். என்ன சொற்கள் இல்லை. அப்போ கன்னடர்கள் நல்ல மொழி பற்றில் இருப்பாங்க. 30-40 விழுக்காடு அவங்களுக்கு சொற்கள் இல்லை, ஆங்கிலம் தான் பயன்படுத்தி ஆகும். அப்ப அந்த நிலைமையில நாம அழிய கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை மீட்கணும்னு நினைக்கிறோம்.
எல்லாரும் நம்மளதான் தமிழர்களே அதிக மொழி பற்று இருக்குது, மொழி வெறியில இருக்கிறோன்னு சொல்றாங்க. ஆனால் நம்மை விட கன்னடர்களும் மராட்டியர்களும் இன்னும் கூடுதலா இருக்கிறதா நான் உணர்றேன். சமகாலத்துல நான் உணர்றேன். இப்ப அப்படியெல்லாம் நம்ம இல்லை. ஆனா இப்ப இந்தியை நம்ம எதிர்க்கிறோன்ற எங்க இந்தி இல்லை? எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப குறிப்பா நான் என் ஊர் ராமநாதத்துக்கு போனா வெல்கம் டு ராம் நாடு அப்படின்னு எழுதியிருக்கு. தமிழ்ல எழுதியிருக்கா? ராமநாதபுரம் மாவட்டம் உங்களை வரவேற்கிறது அப்படின்னு எழுதியிருக்கா? எழுதி கீழே ஆங்கிலத்தில் இருக்கா? இல்லை, வெறும் வெல்கம் டு ராம்நாடு தான். என் சொந்த ஊருக்கு இங்கிலீஷ் என்னை வரவேற்று அப்படி அப்படி இருக்கு நிலைமை. அதனால மொழி பற்று என்பது அது அதை சொல்ல முடியாது. அதாவது தமிழுக்கு அமுது என்ற பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேருன்ட்டான். அதுக்கு மேல ஒன்றும் சொல்றது இல்லை. தமிழ் எனக்கு மொழி அல்ல, என் மூச்சு. வெறும் பேச்சு மொழி அல்ல, என் மூச்சு மொழி. அந்த பற்று எல்லாருக்கும் இருக்குது. அது இருக்கணும்னு நான் விரும்புறேன்.